மறுபடியாக நம் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நம் யோவானிலே இயேசு ஜெபித்த கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்த்தோம். அதில் அவர் சொல்லும் பொழுது நம்மை அவர் காத்து கொள்ளும்படியாக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று. இயேசு எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்னா அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் வந்தார். வார்த்தையை கொடுப்பதற்கு தான் அவர் இந்த உலகத்தில் வந்தார். தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக வார்த்தையை கொடுத்தார் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. வேத வசனங்கள் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. வசனங்களை நம்ம திரும்ப 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 கேட்க 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 நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். பரிசுத்தம் என்றால் வெறும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல. இன்றைக்கி நிறைய இருக்கா, பாவத்திலேருந்து நான் விடுதலை ஆகிட்டேங்க. நான் சொன்னேன், இல்லை, இன்னும் நான் பரிசுத்தம் அடைந்தது போதாது. பரிசுத்தம் என்றால் வசனத்தை கொண்டு தேவன் நம்மளை புடமிட்டு பொன்னை போல, பசுமொன்னை போல மென்மேலும் அவரை போல மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்ம முற்றிலுமாய் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய கரத்தில் பயன்படக்கூடிய ஒரு நல்ல பாத்திரங்களாக மாறும்படி தேவன் அவருடைய வார்த்தையினால் நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும். அவர் சொல்கிறார், நான் உலகத்தில் நீர் என்னை அனுப்பினது போல நான் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தம் ஆக்குகிறேன் அப்படிங்கிறார். சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக ஆகும்படி வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. பாவத்திலேருந்து இந்த ரத்தம் என்ன செய்து நம்மளை சுத்திகரிக்குது, அது கழுவுது. ஆனால் பரிசுத்தம் என்பது எப்படின்னா அது ஒரு மெருகேறுதல். ஒன்றிலிருந்து விடுதலை ஆகிட்டோம், பாவத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம், சாபத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம். ஆனால் அதே நிலையில் நின்று விடாதபடி தேவனுக்கு உகந்தவர்களாய் இந்த தேவனுடைய வசனம் நம்மை மறுபடியும் பாவத்திலேயோ சாபத்திலேயோ தரித்திரத்திலேயோ விழாதபடி மெருகேற்றி கொண்டே போகிறது. அப்படியே தேவர் சாயலை அடையும்படியாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறதுனாலே அவருடைய அந்த குளோரியில் கொஞ்சம் கூட குறையவே குறையாது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய மகிமைக்கு ஒப்பாக நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அப்போ இயேசுவை போல அப்படியே மாறிடுவோம். அப்போ அதுக்கு ஏற்றாற் போல இந்த உலகத்திலே தேவன் நம்மை மாற்றிக்கொண்டே போகிறவராக இருக்கிறார். எப்படி மாற்றுறாரு? எப்போ நம்ம மாற்றப்படுறோம்னா வார்த்தையை கேட்க 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 தொடர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படி கேட்கும் பொழுது அதனுடைய முடிவு தான் அந்த மெருகேறுதல் நம்முடைய வாழ்விலே வரும். அதுதான் இயேசு சொல்கிறார், இந்த சத்தியத்தை நான் கொடுக்குறேன் என்ன மாதிரி மாறுறதுக்கு, என்னை நானே அவர்களுக்காக நான் பரிசுத்தமாக்குகிறேன். அப்போ என்னென்னா இயேசு எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை உடையவராக இருந்தார்னா, அதை சொன்னேன், அவரை யாரும் குற்றமே என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. தேவனுடைய சர்வ சங்கமாகிய சபை என்று அழைக்கப்படுகிற செனகரிப் சங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த சங்கமும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க கண்டுபிடிச்ச ஒரே குற்றம் இவர் தேவனுடைய குமாரன் என்ன செஞ்சார் சொன்னார். அதை தவிர்த்து வேறு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. பிலாத்துட்டு கொண்டு போகிறாங்க, அவனும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல.
ஏரோதுகிட்ட கொண்டு போகிறாங்க. ஏரோதும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் பிலாத்துட்டு அனுப்புகிறாங்க. அவன் பிலாத்து ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிறான், இவன் நீதிமான், இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் பாத்திரன் அல்ல. அப்போது இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வார்த்தையை பெற்றுக்கொண்டு வாழுகிற விசுவாசிகளும் ஊழியர்களும் அவரை போல குற்றம் சாட்டப்படாத மெருகேறின பாத்திரங்களாக நாம் இருக்கும்படியாக இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் அவ்வளவு தூரம் இந்த வசனத்தை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது இந்த வசனம் நம்மளை அப்படி மாற்றும். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம திரும்ப 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 கேட்க கேட்க தேவனை போல ஒரு நிலைக்கு நம்மை இந்த வசனம் கொண்டு வந்து விடுகிறது. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். வசனம் தான் நம்மளை வாழ வைக்குது, பாதுகாக்குது. இன்னும் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனென்றால் அவருடைய வித்து, அவருடைய வசனம் அவனுக்குள் இருக்கிறது, தரித்திருக்கிறது. வசனம் உள்ளே இருக்கிற அப்புறம் நம்ம இன்னும் அந்த பழைய பாவத்துக்கெல்லாம் போக மாட்டோம். நம்மளை பொறுத்த மட்டும் இன்னமும் எப்படி மெருகேறலாம், தேவனுக்கு உகந்த பிரகாசிக்கிற பாத்திரங்களா, நட்சத்திரங்களா, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷத்திருக்குன்னு போட்டிருக்கு. ஒரு ஸ்டாரை காட்டில் இன்னொரு ஸ்டார் பிரைட்டாக இருக்குமா. அவன் நம்மளையும் அப்படி தான் எல்லாருமே ஸ்டார்ஸ்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது, இப்பொழுது நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள். நட்சத்திரம் எப்படி பிரகாசமாக இருக்கோ அது மாதிரி கர்த்தர் எண்ணிக்கையிலும் பிரகாசத்திலும் நம்ம மாற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ நட்சத்திரமாக இருக்கிற நாம் வேதம் சொல்லுகிறது, தானியேலிலே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஒரு நட்சத்திரம் பிரைட்டாக இருக்குன்னா இன்னொன்று அதை காட்டிலும் மோர் பிரைட்டு, இன்னும் அதிக பிரகாசம். விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, சூரியனை காட்டிலும் அதிகமாக ஒளி கொடுக்கக்கூடிய பிரகாசமான நட்சத்திரங்கள்லாம் இருக்கான், இன்னும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சூரியனை காட்டிலும் பெரிய ஸ்டார்லாம் இருக்குது. ஆனால் அது பூமியிலேருந்து சூரியன் இருக்கிற டிஸ்டன்ஸை காட்டிலும் இன்னும் ஃபாரவேயில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் நமக்கு இங்கேருந்து பார்க்க நட்சத்திரம்லாம் சின்னதாக தெரியுது. சில நேரங்களில் நட்சத்திரமே கண்ணு செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்குது. ஆனால் பிரகாசமான விடிவெளி நட்சத்திரங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நாம் அந்த நட்சத்திரங்களைப் போல மெருகேற்றப்பட்ட மனிதர்களாக நம்ம நிச்சயமாகவே மாறுவோம். நம்ம ரொம்ப நல்ல பிரைட்டாக இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். வேதம் சொல்ல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசாயால வாசிக்கிற இல்லையா, எழும்பி பிரகாசி. இன்னும் இருட்டா வெளிச்சமான அந்த மாதிரி நிலைமையில் போராடிக்கிட்டு இருக்க முடியாது அழைக்கலை. இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ஒளியுள்ள ராஜ்யத்திலே உட்படுத்தினவருமாகிய பிதாவாகிய தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே நம்மளை மாற்றி செட் பண்ணிட்டார், ஒளிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வேதம் சொல்கிறது, உன்னுடைய ஒளி வந்தது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் வார்த்தையை பற்றி கொள்ளுகிற, வார்த்தையை ரிப்பீட்டடாக கேட்க 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 வசனத்தை பற்றி கொள்ளும் பொழுது ஒரு மெருகேறின கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். இந்த உலகத்தில் ஒருவரும் நம்மை குற்றம் சுமத்த முடியாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிச்சயமாகவே நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி நிறைய நேர் ஆப்போசிட்டாக அந்த உலகத்தில் நிறைய பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய குளறுபடிகள். ஆனால் வேதம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. பிரகாசம் நிறைந்த நட்சத்திரங்களாக நாம் வாழும்படியாக இயேசு சத்தியத்தை நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். சரி, இப்போ மறுபடியாக இயேசுவை கொண்டு போய் எல்லாம் நியாயம் தீர்த்து சிலுவையில் கொண்டு போய் இயேசுவை அடிச்சிடுறாங்க. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம், அங்கிருந்து நாம் தொடருவோம். லூக்கா 23. பிலாத்து என்ன செய்வது என்பதை அறியாமல் அவருடைய கையில் இயேசுவை ஒப்பு கொடுத்து விடுகிறான். அப்பொழுதுதான் இயேசுவை அழைத்து கொண்டு போகும்பொழுது வழியில் எருசலேமின் குமாரத்திகள் அழுகிறார்கள்.
அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இவைகளை செய்வார்களே, ஆனால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் அப்படின்னு 31ஆம் வசனத்தில் கேட்குறாரு. ஆகவே கடுமையான காலங்கள் எதிர்காலத்தில் வரும். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கும்படியாக பிசாசானவன் கடுமையான உபத்திரவங்களை எல்லாம் உங்களுடைய வாழ்விலே கொண்டு வருவான். அந்த உபத்திரவங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பிக்கொள்ளும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இயேசுவை கொண்டு போய் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்துல சிலுவையில் அடிக்கிறாங்க. 33ஆம் வசனம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். ரெண்டு குற்றவாளிகளை கொண்டு வந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அவங்க 2 கல்வர்களுக்கு மத்தியிலே இயேசுவையும் கல்வன் என்று குற்றவாளி கல்வன் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நீதிமானை கொண்டு போய் 2 கல்வர்களுக்கு நடுவில் நினைச்சிடாங்க அடித்து கல்வரோட கல்வராக அவரையும் கணக்கிட்டு சிலுவையில் அடிக்கிறார்கள். இப்போ இயேசு அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு பாருங்கள். நம்மளாம் வாழ்க்கையில் எங்கேயெல்லாம் ஜெபம் பண்ணுறோங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரங்களில் நம்ம எப்படின்னா நமக்கு ஒரு கன்வீனியன்ட்டான டைம் இருந்தால் வேலை ஒட்டி ஒன்றும் இல்லை சும்மா இருக்கிறோம்னா சரி ஒரு ஜெபத்துக்கு போயிட்டு வருவோம். அவங்க தான் பெரிய ஆவிக்குரியவங்க நம்ம நினச்சிக்கிறோம். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன், இன்றைக்கி கொஞ்சம் இந்த ஃப்ரீ டைமிங் இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் ஜெபத்தில் போய் உட்காரோம். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவர்களை பெரிய ஆவிக்குரியவர்கள். ஏன்னா நான் யாருமே ஜெபத்துக்கு வராதப்போ நான் ஜெபத்துக்கு போயிட்டு வரேனே அப்படின்னு. ஆனால் ஆவிக்குரியவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த வேதத்தில் பார்க்க வேண்டும். இப்போ இயேசுனுடைய ஜெபங்கள் எல்லாம் நான் சொல்லிகிட்டே வரேன். அதுக்கு தான் இந்த டைமில் ஃபுல்லாக அந்த ப்ரேயர் தான் நம்ம மெடிடேட் பண்ணிகிட்டே வரோம். சிலுவை குறித்து போதிக்காமல் போதிச்சுட்டே இருக்கலாம். நிறைய ஆங்கிளில் இயேசுவை குறித்து போதிக்கலாம், சிலுவை குறித்து போதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அந்த ஜெபத்தில் அப்படியே நடத்திட்டு வர்றார். ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தான் பார்த்துட்டே வரோம். இப்போ இயேசு இங்கே ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிடுறாங்க, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது இயேசு, எல்லாரும் வாசிங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, இயேசு ஒரு வேலிடான ஒரு ப்ரேயரை அந்த இடத்துல ஏறெடுக்கிறார். தன்னை அடிக்கிற போர்ச்சேவர்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்த பிரதான ஆசாரியருடைய சேவகர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்த மக்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த அந்த வேலையில் அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கி நிறைய நேரங்களில் பாருங்கள், நம்ம ஜெபமெல்லாம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு வேதனையை உண்டாக்கிட்டான், வேதனையை உண்டாக்குனவே நம்ம கண்ணு முன்னாடி அந்த வேதனையை அனுபவிக்கணும். அவனை நம்ம ஃபோன் போட்டு திட்டுவோம், உன்னை கடவுள் என்ன பண்ணுறாருன்னு பாரு, நான் நீதிமான், எனக்கு இப்படி பண்ணிட்டேன், கர்த்தர்ட்ட பாரு, உனக்காக ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உன்னை என்ன பண்ணுறாருன்னு பாரு, மிரட்டுவோம். இதுதான் இன்றைக்கி நிறைய நடக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஃபோன் போட்டு மிரட்டுறது, இல்லாட்டி நேரம் போய் மிரட்டுறது, பார் நான் ஜெபம் பண்ணுவேன், என்ன நடக்குதுன்னு பாரு அப்படி. ஆனால் இயேசு இங்கே ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ப்ரேயர் எடுக்கிறார். ஏனென்றால் அவங்க அறிந்து இந்த தவறை என்ன செய்யலை, அறிந்து என்றால் அவரை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததே தவிர இவர்தான் இரட்சகர் என்பதை அவர்கள் என்ன செய்யலை, அறியவில்லை. இவர்தான் இரட்சகர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்தார்களே, ஆனால் அவரை சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே அப்படின்னு வேதம் சொல்லுது. இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர் அப்படின்னு தெரிஞ்சிட்டா மீட்பரை கொண்டு போய் யாராவது போய் சிலுவையில் அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருமா? அவர்தான் என்னுடைய இரட்சகர்,
அப்போ என்னுடைய இரட்சகரை நானே கொண்டு போய் எப்படி சிலுவையில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்திருந்தாங்கன்னா அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிருக்க மாட்டாங்களாம், அறிந்திருக்க மாட்டார்கள். அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமத்தான் இயேசுவை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க. அறியாமல் தான் அவ்வளோ பேரும் அவ்வளோ தவறும் அறியாமையினால தான் செய்கிறாங்க. அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணுறார். என்னென்னா இவங்க அறியாமல் ஒரு காரியத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க, இவங்க அறிந்திருந்தால் இந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் என்ன செய்யலை, அறியாதிருக்கிறார்கள். என்ன செய்கிறோம்னே தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அறியாமையினாலே ஒரு காரியத்தை செய்தார்கள். அந்த காரியம் நிறைவேற வேண்டியது தேவனுடைய திட்டமாயிருந்தது. ஆனால் செய்தவர்கள் அதை அறியாமலேயே அதை செய்தார்கள். அதனால தான் இயேசு ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். நிறைய நேரங்களில் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது சுவிசேஷத்துக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடக்கும். சுவிசேஷத்துக்கு எதிராக செய்வாங்க. நம்ம போய் சுவிசேஷத்தை பிரசவம் பண்ணால் விரட்டி அடிப்பாங்க, அல்லது நம்மளை அவமானப்படுத்துவாங்க. இல்லை ஒரு இடத்த வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டலான்னா கட்டக்கூடாதுமாங்க. இந்த மாதிரி நிறைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரான காரியங்களை இந்த உலகத்தின் மனிதர்கள் நிறைய பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறது காட்டிலும் அவர்களை ரட்சியும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணணும். அவங்கள ரட்சியும் பாருங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவர்கள் அதை புரிந்து கொண்டாங்கன்னா பாருங்க, அவங்க வந்து எதிராக என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. அதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் தான் அவங்க அந்த வேலையை செய்வாங்க. அப்போது இயேசு வந்து ஒரு சரியான ஒரு ஜெபத்தை பண்ணுறாரு. இப்போ என்னை சிலுவையில் அடிக்க காரணமாக இருந்த எல்லாத்தையும் நரகத்தில் கொண்டு போய் போடுன்னு சொன்னாலும் பிதா அந்த ஜெபத்தை கேட்க தான் செய்வார். எல்லாருக்கும் பனிஷ் பண்ணி கொண்டு நரகத்தில் போட்டிருப்பார். ஆனால் சரித்திரம் சொல்லுது, பிலாத்துடைய மனைவியெல்லாம் நல்ல பிலீவராக மறிச்சாங்க அப்படின்னு. கடைசி காலத்தில் நல்ல ஒரு விசுவாசியாய் பிலாத்துனுடைய மனைவியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வரலாற்று சம்பவங்களை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருந்த ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கடைசியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஏன்னா இந்த கடந்த இரவிலிருந்து அடுத்த இரவு வர்றது வரைக்கும் எத்தனையோ விதமான பாடுகளை இயேசுவுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவு பாடுகளையும் பட்டுட்டு இயேசு கடைசியாக ஜெபிக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். அப்போது ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு ஜெபம் என்றால் அது மன்னிப்பின் ஜெபம். மன்னிப்பின் ஜெபம் தான் ரட்சிப்பை கொண்டு வரும். இப்போ வந்து பாருங்கள், பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஜெபத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நம்ம வந்து எப்படி நம்ம மன்னிக்கணும் அப்படின்னா, பிதா உங்களுக்கு எப்படி மன்னிச்சாரோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பிதா மன்னித்தது போல் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். ஆனால் வந்து பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த மன்னிப்பின் காரியங்களை நம்ம அப்படி செய்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நிறைய நேரங்களில் பண்ணுறதில்லை. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் மன்னிப்பீர்கள் என்றால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் மன்னித்தால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் மன்னிக்கலைன்னா அவங்க ரட்சிக்கப்பட முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் குற்றம் செய்திருக்கிறபடினால இப்போ அவங்க ஆக்கினை அடைந்தாக வேண்டும். ஆனால் நீங்கள் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவீர்கள் என்றால், நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா தேவன் அவர்களுக்கு மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். அதனால தான் எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறார். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருக்கும் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ பாவங்களை மன்னிக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
இப்போ நான் ஒருத்தனுடைய பாவத்தை மன்னிக்கவே இல்லைன்னா அவன் ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்தாகணும். ஆனால் நான் மன்னித்தால் அவனை தேவன் ரட்சிக்க முடியும். அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்காகத்தான் சிலுவையில் ரத்தம் சிந்துறார். தன்னை அடித்த போர்ச்சேவனுக்காகவும் அவனுடைய பாவத்தை சேர்த்து தான் இயேசு என்ன செய்கிறாரு, சிலுவையில் சுமந்திருக்கிறார். தன்னை நியாயந்தீர்த்த பிலாத்துவில் இருந்து எந்த பிரதான ஆசாரியன் ஜனங்களை தூண்டிவிட்டு சிலுவையில் அறையும் சொல்லி சொல்ல வச்சாரோ அந்த எல்லாருடைய பாவங்களையும் தான் அந்த இயேசு சுமந்து சிலுவையில் மறிக்கிறார். அப்போது அவங்களில் ஒருத்தர் நரகத்துக்கு போகிறதுனால ஒரு லாபமும் இல்லை என்பதை இயேசு அறிந்து தான் அவர் அந்த இடத்துல ஜெபிக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போ அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். கேட்ட உடனே தான் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அந்த 2 பேரில் ஒரு கல்வன் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரை நோக்கி, உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன பண்ணுங்க, நினைத்தருளுங்க அப்படின்னு சொல்லி குற்றவாளிகளில் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான். பாருங்கள் 39 வசனம் முதல், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. பாருங்க, ஏசுனாருக்கு வலது பக்கத்தில் ஒருத்தையும் இடது பக்கத்தில் ஒருத்தையும் தொங்கிட்டு இருக்கிறான். அந்த குற்றவாளிகளில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இயேசுவை அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போதும் கூட பாருங்கள், இயேசுவை கிண்டல் பண்ணுறான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கிட்டு எங்களையும் ரட்சியும், நீ கிறிஸ்துவானால் அப்படிங்கிறான். கேலியாக பேசுகிறான். அதான் ரட்சிக்க முடியாது, அவரே ரட்சிக்க முடியல, நம்மளேங்க ரட்சிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலியாக நிறைய நேரங்களில் இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் பிரசித்தப்படுத்தும் போது நிறைய மனிதர்கள் அப்படி தான் கேலி பண்ணுறாங்க. இயேசுவினுடைய நிலைமையை பாருங்களேன், அவரே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்க்க அவர் ரட்சகர் மாதிரியே தர்றாரு இல்லை, உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டி கிடக்கு, சதையெல்லாம் பிக்கப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுகிறது எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சங்கீதம் 22 எழுதப்பட்டிருக்கிறது. உழுத நிலம் போல அவருடைய சரீரம் இருந்தது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ரொம்ப கோரமாக தொங்கிட்டு இருக்காரு. அந்த கோரமான அந்த நிலையில் ஒருத்தன் அவன் நினைக்கிறான், இவரா ரட்சகர் அப்படின்னு. சில நேரங்களில் நம்ம பலவீனத்துக்கு மத்தியில், வியாதிக்கு மத்தியில், தரித்திரத்துக்கு மத்தியில் போய் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது அவங்க அநேகர் நம்மளை கிண்டல் அடிப்பாங்க. உனக்கே ரட்சிப்பு வேண்டியதாக இருக்குது, நீ எனக்கு ரட்சிப்பு சொல்கிறியா அப்படின்னு. நிறைய நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு பயம் வருது. நம்மளே வறுமையில் இருக்கோம், நம்ம போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு எப்படி சொல்கிறது? ஏன்னா இவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா, ஃபினான்ஷியலாக இவங்க ரொம்ப அப்படியே தேவையோடு இருக்காங்க. இப்போ இன்னொரு தரித்திரமான மனுஷன்கிட்ட போய் உன்னை இயேசு ரட்சிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார்னு எப்படி சொல்கிறது? என்ன ஒருத்தர் பார்த்து இந்த மாதிரி ஒரு தடவை கேட்டார், நம்ம நிலைமையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், ஒவ்வொரு மாதமும் தள்ளிட்டு போகிறது, ஊழியத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஊழிய ஆரம்ப நிலையில் அவர் கேட்டார். இங்கே வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ரொம்ப ஏழையாக வேறு இருக்காங்க. அவங்களும் வெத்தலை கொடிக்காக போய் வெத்தலை பறிக்க போகிறதுக்கும் சாக்கு தைக்கிறவனுமா உட்காந்துருக்கான். இவன்கிட்ட என்ன சொல்கிறது ஐஸ்வர்யத்தை பற்றி? இவன் எப்படி கொடுக்க முடியும்? எப்படி பிரசங்கம் பண்ணுறது? அப்போ நான் சொன்னேன், நான் ஏதாவது அப்புறம் இன்னும் கேள்வி கேட்டேன், நான் ஏதாவது பிரசங்கம் பண்ணால் அவங்க திருப்பி கேட்பாங்க, உங்கள் நிலைமையே ரொம்ப பரிதாபமாக இருக்குது பாஸ்டர். இவர் பாவம் நல்ல வேலையெல்லாம் கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து இந்த லெக்சராக இருந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறார்.
நல்ல பொசிஷனில் அவங்க மனைவி இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு போனது நிமித்தம் அவங்களுக்கு பயங்கர கஷ்டம். ஏன்னா இப்போ சம்பளம் கிடையாது, இருக்கிறத ஒன்றுனா விற்று பண்ணி ஊழியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கேள்வி வருது, அவருக்கே ஒரு கேள்வி ஊழியக்காரருக்கு, நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது? அப்போ தான் நான் கேட்டேன், ஒன்றைய பிரசங்கம் பண்ணுறதுக்கு இயேசு ஒன்றை இங்கே அனுப்பலை. நான் யார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறதுக்கு உன்னை அனுப்பலை. இயேசு யார் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படி தேவன் உன்னை அனுப்பியிருக்கிறார். இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர், இயேசு ரட்சிக்கிறவர், இயேசு நமக்காக பாவமானார், சாபமானார், வியாதியானார், தரித்திரனானார். நீ அவரை பிரசங்கிக்கிறாய் அப்படிங்கிற நோக்கத்தில் நீ பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் பண்ணுனா உன்னுடைய ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன்னை நீயே பிரசங்கம் பண்ணும்படி தேவன் உன்னை அழைக்கவில்லை. எல்லாருமே அப்படி தான் வந்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் ஒன்றும் பெருசாக லேவிஷாக இருக்க முடியல, ரொம்ப ஒன்றும் செழிப்பாக செலவு பண்ண முடியல. அப்படியே எண்ணி எண்ணி பார்க்கக்கூடிய நாட்கள் இருந்திருக்கிறது. ஏன்னா சபையிலேருந்து எந்த வருமானம் இல்லை. சபையின் என்று ஒன்றே இல்லாமல் நாங்கள் வந்து சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்தி சபையை உருவாக்குறோம். யாரையும் வச்சு இந்த ஊரில் சுவிசேஷம் பண்ணுறதுக்கு வரல நாங்கள் ஊழி ஆரம்பித்த பொழுது. அப்போ நிறைய கஷ்டங்கள் இருக்கிறது. அப்போ நான் தான் சொன்னேன், நான் என்ன பார்த்து என் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நான் பிரசங்கமும் பண்ணியிருக்க மாட்டேன், மக்களும் வந்திருக்க மாட்டாங்க, ஆசீர்வதிக்கவும் பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ நான் தேவனை பார்க்கிறேன், அதை பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ இயேசுவும் எல்லோரும் கிண்டல் அடிக்கிறாங்க பாருங்களேன். இவரே இறங்கி போக முடியல, இவர் எப்படி ஒன்றை ரட்சிப்பார் நம்புகிறேன், என்னை ரட்சிப்பார் நம்புகிறேன். அவள் தான் அந்த கல்வன் வந்து கேட்குறான், நீ ரட்சகர்னா முதல்ல ஒன்றை ரட்சித்துக்கொள், கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொண்டு ரெண்டாவது என்னையும் ரட்சித்துக்கொள். இது முடியாத ஒரு அவன் ஒரு ப்ரேயரை வைக்கிறான், ஒரு பெட்டிஷனை வைக்கிறான். அந்த பெட்டிஷனே தப்பாக இருக்கு. இப்போ அடுத்தவன் என்ன ஜெபம் பண்ணுறான் பாருங்க, அவனை கடிந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தரலாம், அதை என்னை ரட்சிங்கிறான். இப்போ அவன் வந்து உன்னை ரட்சித்து கொண்டு என்னை ரட்சி சொல்ல, இதில் ரெண்டில் ஒன்று தாங்க நடக்க முடியும். இயேசுவை பிதாவாகி தேவன் ரட்சித்தால் நம்மை கைவிட வேண்டும், நம்மை ரட்சிக்க வேண்டுமானால் அவரை சிலுவையில் கைவிட வேண்டும். முதல் கல்வன் என்ன சொன்னான்னா, ஒன்றை முதல் ரட்சித்துக்கிட்டு என்னை ரட்சிக்கணும்னா. இப்போ பிதாவாகிய தேவன் இயேசுவை ரட்சித்து விட்டால் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவதூதனுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று. அதாவது என்னன்னா, இயேசுவுக்கு உதவியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டாமல் பக்கத்தில் தொங்கின கல்வனுக்கு உதவியாக கரத்தை நீட்டினார். ரெண்டு பேர்ல ஒன்னதான் செய்ய முடியும். இயேசு மரிக்க வேண்டும், இன்னொருவன் பிழைக்க வேண்டும். அவன் முதல் கல்வன் என்ன சொன்னானா, முதல்ல ஒன்றை ரட்சியா அப்புறம் என்னை ரட்சிக்கலாம். ஆண்டவர் சொன்னார், இம்பாசிபிள், அது முடியாது. ரெண்டுல ஒன்று தான் நடக்கணும். என்னை நான் ரட்சித்து கொண்டால் உன்னை ரட்சிக்க முடியாது. ஆனால் இன்னொரு கல்வன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியனை நினைத்தருளும், அடியனை நினைத்தருளும். அப்போ இயேசு அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து வேறு மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க. எப்படின்னா, இயேசு மரித்த உடனே அவருடைய ஆவி பாதாளத்துக்கு போகலை, இமீடியட்டாக பரலோகம் போயிடுச்சு, பரதீசுக்கு போயிடுச்சு, ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுற இளைப்பார்ந்த இடத்துக்கு போயிடுச்சு. இயேசுலாம் ஒன்று நரகத்தில் போய் கஷ்டப்படலை, பாதாளத்தில் போய் கஷ்டப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது இந்த இடத்துல வந்து நான் இதை ரொம்ப நாள் பல வருஷங்கள் அதை மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தாரு. என்னென்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே இல்லை என்னாலே பரலோகத்தில் இருப்பாய், பரதீசில் இருப்பாய். பிகாஸ் ஆஃப் மீ, நான் உனக்காக மரிக்கிறபடியினாலே நீ பரதீசில் இருப்பாய். நீ பாதாளம் போக வேண்டிய இடத்திலே உனக்காக நான் பாதாளத்துக்கு போறேன். என்னோட கூட அல்ல, என்னாலே நீ, இன்றைக்கு நீ என்னாலே பரதீசிலே இருப்பாய்.
இயேசு சிலுவையிலே பாடுபட்டதுனால இப்ப அந்த கல்வன் அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளுகிறான். இயேசுவை பார்த்து அந்த நேரத்தில் வேண்டிக்கிறான். அவனுக்கு பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டு கல்வர்களுக்கும். ரட்சிப்பு வேதம் சொல்லுகிறது, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. அப்படி இப்போ ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் நமக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறார். அன்றைக்கு 2 பேர் தொங்குனாம் பாருங்க, 2 பேருமே மோசமான கல்வர்கள். அங்கே சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அளவிற்கு அந்த கொலை மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமானவங்க. அப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. மரண தண்டனை விதிக்கப்படுது, அவ்வளோ மோசமானவங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு ரட்சிப்பு ரொம்ப பக்கத்தில் அப்படி எட்டி கூப்பிட்டுலாம். பக்கம் பக்கமாக சிலுவை தொங்குது. இந்த பக்கம் வருவேன், இந்த பக்கம் வருவேன், நடுவால இயேசு தொங்கி கொண்டிருக்கிறார். 2 பேருமே இயேசுவை பார்த்து பேசுகிறாங்க. இயேசுவும் அவருடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரத்துலாம் இல்லை. ரட்சிப்பு 2 பேருக்குமே ரொம்ப சமீபமாக இருக்குது. ஒருத்தன் சரியான ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்னன்னா, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்திருந்த இந்த உலகத்தில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன், நீ தேவனுடைய குமாரன் நான் விசுவாசிக்கிறேன், அதனால தான் அவன் கேட்குறான் உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிறான். அப்போ இயேசு ஒரு ராஜ்யத்துக்குரியவர், பரலோக ராஜ்யத்துக்குரியவர். உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைவு கூறுங்க. இப்போ இயேசு உட்காந்து நீ என்ன பாவம் பண்ணிட்டு வந்த, ஏன் உனக்கு மரண தண்டனை விதிச்சாங்கன்னு அதெல்லாம் கேட்கல. ஒரே ஒரு ப்ரேயர் பண்ணான், என்னை நினைங்கப்பா. இயேசு சொல்கிறாரு, இன்றைக்கே நீ என்னால், நான் பாதாளத்துக்கு போகிறதுனால நீ பரதீசில் இருப்பாய். அடுத்தவன் பக்கத்தில் பாருங்க, ரொம்ப க்ளோஸாக அவனுக்கு அந்த ரட்சிப்பு இருக்கு. ஆனால் அவன் அந்த இயேசுவை நோக்கி கேட்கும் பொழுது அவனுக்கு சரியான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க தெரியல. அந்த நேரத்தில் கூட எல்லாரும் போர்ச்சவர்கள் நிந்திக்கிறாங்க, அங்கே கூடியிருந்த அநேக ஜனங்கள் அவரை நிந்திக்கிறாங்க, அந்த வழியை போனவங்கெல்லாம் நிந்திக்கிறாங்க. இவன் தேவனுடைய குமாரனானால் இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம். அப்படி ஒரு கூட்டம் அழுதுகிட்டு இருக்கு சிலுவை பக்கத்தில் நின்று. எருசலேமின் குமாரத்திகள் அநேகர் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கூட்டம் அந்த வழியை போகிறவங்கெல்லாம் கேலி பண்ணுறான், தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தான், உண்மையாகவே தேவன் மேல் பிரியமாக இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் அப்படிலாம் சொல்லி எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் இவனுக்கும் உயிர் போகுது, இந்த கல்வனுக்கும். ஆனால் இந்த கல்வன் என்ன பண்ணுறான்னா அந்த இயேசுவை கேலி பண்ணுறான். முதல்ல ஒன்றை ரட்சித்துக்கியா, ரட்சகர்னு சொன்னீர்ல, உம்ம ரட்சியம், 2வது என்ன ரட்சியம் அப்படிங்கிறான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு பதிலே சொல்லலை, அவனுக்கு பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவனுக்காகவும் வேண்டுதல் செய்திருக்கிறார். இவர்கள் செய்வது இன்னதென்று பாருங்க, ஒருத்தர் நக்கல் அடிக்கிறானே, அவனுக்காகவும் ஜெபம் பண்ணுறாரு. என்னன்னா, இவன் செய்கிறது என்ன செய்கிறோம்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால் அவன் அவரை பார்த்து கேலி பண்ணும்பொழுது அந்த இன்னொரு பகுதியில் தொங்கிக்கிட்டு இருந்தவன் தான் அவனை பார்த்து திட்டுறான். என்ன சொல்கிறானா, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, நாமோ நம்முடைய கிரியைகளின்படி நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதாக நாம் நியாயந்திருக்கப்பட்டோம், அவரோ நம்ம போல அல்ல, அவர் ஒரு குற்றவாளி அல்ல, நீதிமானாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார், அவர் ஒரு ராஜ்யத்துக்கு உரியவர், அவர் தேவகுமாரன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்கிது. நிறைய மனிதர்களுக்கு ரட்சிப்பு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் கூட அந்த ரட்சிப்பை தூக்கி தள்ளி வைன்றாங்க. நிறைய மனிதர்களை குறித்து நான் தான் பரிதாபப்படுவது உண்டு. அங்கே ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்மா, பக்கத்தில் வந்துட்டனால பரலோகத்துக்கு போயிட முடியாது, பக்கத்தில் வந்தாலும் விசுவாசிக்க வேண்டாம். இன்றைக்கி கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு மதத்தின் கீழே கூட நிறைய பேர் நரகத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் மெய்யான கிறிஸ்துவை சரியானபடி அவர்கள் என்ன செய்யலை, விசுவாசிக்கவில்லை. மெய்யான கிறிஸ்துவை அவர்கள் சரியாக விசுவாசிக்கலை. ஆனால் கிறிஸ்து எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறாரு, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்போ ஒரு கல்வன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட உடனே இப்போ சொல்லிட்டார், நான் ஏற்கனவே உனக்காக பிதாட்ட ஜெபம் பண்ணிட்டேன், நீ எவ்வளோ பெரிய கொலை குற்றவாளி, மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் பிதா இப்பொழுது உனக்கு மன்னிப்பார், நீ பரதீசில் இருப்பாய், இன்றைக்கே
உனக்காக நான் மரிக்கிறபடினாலே என்னாலே நீ பரதீசிலே இருப்பாய். நான் சொல்ல ஒவ்வொரு மனிதனும் இயேசுவினாலே அவராலே தான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு நாமம் தான், அந்த நாமம் இயேசு என்ற நாமம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. அவர்தான் ரட்சகர். 4 அதிகாரம் 12 வசனம், வீடு 11 வசனம் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர், அவராலே அன்றி வேறே ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ரொம்ப கிளியர் கட்டா அப்போஸ்தலர்கள் பாருங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. பேதுரு தான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் பேசுகிறான். அவர் தான் பேசுகிறாரு. பேதுரு பேசும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல். அதாவது என்னென்னா, பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் தலைவர்களும் வேதபாரர்களாம் சேர்ந்து தான் இவரை புறம்பாக்கும், இவனை புறம்பாக்கும், இவனை தள்ளும், இவனை சிலுவையில் அறையும் அப்படி கொண்டு நியாயம் தீர்த்தாங்க. அவங்க தான் வீடு கட்டுறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் சபையை கட்டுறோம், சபையை கட்டி காக்குறோம் அப்படி நினைத்து கொண்டிருந்த பெரிய பெரிய மத குருக்கள். வேதம் சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர், அவராலே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அதனால தான் என்னாலே சொல்றாரு, என்னால் நீ இன்னைக்கு பரலோகத்தில் என்ன செய்வாய், இருப்பாய். காரணம், உனக்காக நான் சிலுவையில் மரிக்கிறேன், உனக்காக நான் அடிக்கப்படுகிறேன். ஆகவே இந்த ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர். பாருங்களேன், இம்மீடியட் ப்ரேயர். பாருங்கள், இயேசு ஜெபிச்சாரு, உடனடியாக அங்கேயே ஒரு சம்பவம் நடக்குது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணின உடனே பாருங்க, அங்கேயே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான். அங்கேயே அந்த சால்வேஷன், அந்த சிலுவையிலிருந்து இன்னும் இயேசு உயிரை விடலை, போராடி கொண்டிருக்கிறார். அப்பொழுதே ஒரு மனிதன் ரட்சிப்பை காண்கிறான். நான் சொல்கிறேன், இயேசுடைய ரட்சிப்பு அதி தீவிரமாய் இந்த உலகத்திலே செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. இவங்க நினைக்கிற மாதிரில இந்த சுவிசேஷம், இயேசுடைய சுவிசேஷம் வெகு விரைவாக தேசத்தை பற்றி பிடிக்கக்கூடிய சுவிசேஷமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இருக்க வேண்டிய அந்த ஸ்டாண்டில் கரெக்டாக இருந்தோம்னா சுவிசேஷம் வெகு தீவிரமாக இந்த உலகத்தை சென்றடைந்துவிடும். இன்றைக்கி நிறைய அந்த சுவிசேஷம் சென்றடையாமல் இருப்பதற்கு காரணம் அறவரை முழுமையாய் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறதில்லை. அவர் வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம செய்கிறதும் இல்லை, நடப்பதும் இல்லை, பேசுவதும் இல்லை. அதனுடைய விளைவு தான் இந்த உலகத்தை பார்க்குறான். ரட்சிப்பை காணாதவன் நம்மளை பார்த்துட்டு அவன் இடறி போயிடுறான். என்னடா எல்லா மதத்திலையும் இருக்கிற மாதிரி தான் இந்த மதத்திலையும் இருக்குது. ரொம்ப மீடியாக்கள்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. எல்லா மதத்துலேயும் இருக்கிற மாதிரி தாங்க இங்கேயும் இருக்குது. எல்லா மதமும் அதுதான் சொல்லுது. நான் சொல்கிறேன், இல்லை 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 இல்லை, எல்லா மதமும் ஒன்றும் அல்ல. இயேசுனுடைய வழி தனி வழி. அதனால தான் சொன்னார், நானே வழினார். உலகத்தில் நானும் ஒரு வழி சொல்லலை, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நான் இல்லாமல் ஒருவனும் பிதாட்ட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இப்போ அந்த கல்வன்ட்ட சொல்கிறாரு, நான் தான் வழி, என்னால் நீ இன்றைக்கு பரதீசில் இருப்பாய். நீ எவ்வளோ மோசமானவங்க இருக்கல, இன்னைக்கு நீ கண்ணை மூடும் பொழுது அடுத்த நாள் பாருங்கள், அவங்க இயேசு சீக்கிரம் மறிச்சிட்டாரு. இவங்க 2 பேரும் இன்னும் குற்றுயிராக தொங்கிக்கிட்டே இருக்காங்க. கால் எலும்புகளை முறித்து அந்த ரத்தமெல்லாம் வடிய விட்டு அடுத்த நாள் அந்த 2 கல்வர்களையும் சிலுவையிலிருந்து மறிக்க பண்ணி இறக்குறாங்க. இயேசுவை பார்க்குறாங்க, அவர் மரித்து போய்விட்டார். அதனால்
அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அப்போ தான் மறிச்சிட்டாரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஈட்டியை எடுத்து ஒருத்தன் அப்படியே அந்த டெட் பாடியில் விழாவில் சொருகிறான். சொருகும் பொழுது அவருடைய இருதயம் மெழுகு போலாகி குடல்களின் நடுவே உருகிற்று என்று எழுதப்பட்ட சங்கீதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஒரு ரத்தம் வர்றதுக்கு பதிலாக ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு மெழுகை போல் அது தண்ணீர் அங்கேருந்து புறப்பட்டு வந்தது என்று பார்க்கிறோம். ஒரு வேக்ஸ் மாதிரி வருது. காரணம் என்னென்னா அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் பூமியிலே சிந்தப்பட்டு விட்டது. அவர் சாகும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லைங்க. அவர் எல்லா ட்ராப்பையும் முதல்ல சிந்திட்டார். இந்த உலகத்தில் மனிதனுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்திட்டு தான் அவர் மரிக்கிறார். அதனால் அவர் மரித்த பொழுது சரீரத்தில் ரத்தமே இல்லை. அதனால தான் குத்தி பார்க்குறான், வெறும் வேக்ஸாக வருது. இருதயமே மெழுகு போல் உருகி விட்டது என்று பார்க்கிறோம். அப்படி தான் இயேசு மரிக்கிறார். ஆகவே இயேசுனுடைய அந்த மரணம், அதுக்கு முன்னாடி அவர் பண்ணின அந்த ஜெபம் ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஜெபமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், நம்ம வேதனைகளுக்கு மத்தியில் நம்ம ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்கிறோமா? அதுவும் நம்மை வேதனைப்படுத்துகிற மக்களுக்காக. அவன் ரட்சிக்கப்பட்டான், பிரச்சனை ஓவர். அப்போ அவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னார், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், என்ன ஜெபம் பண்ண சொன்னார்? உன்னை துன்பப்படுத்தினா அவனை காலி பண்ணிட்டு ஜெபம் பண்ண சொன்னாரா? நிறைய பேர் எதிர்பார்க்குறது தான். போட்டிக்கு ஒரு தொழில் பண்ணால் அவன் இழுக்கக்கூடாது பாஸ்டரா, நீங்கள் பண்ணுற பாவத்தில் எங்களையும் சேர்த்துக்கிறது. எங்கள்கிட்ட வந்து ஜெப குறிப்பே என்ன வைக்கிறேன்னா, அவன் எதிர்த்தாப்புல கடையை வச்சுருக்கப்படாது, அவன் காலி பண்ணிட்டு ஓடணும், ஜெபம் பண்ணுங்க. என்னன்னா அவன் என்கிட்ட வர கஸ்டமர்லாம் அவன் இழுத்துக்கிறான். வேதம் சொல்லுது, எத்தனை பேர் உன்னை தாண்டி கஸ்டமர் கடை வச்சுருந்தாலும் அந்த கஸ்டமர்லாம் அவனையெல்லாம் தாண்டி உன்னிடத்துக்கு வரும் போட்டிருக்கு. நெடிய ஆட்களாகிய சபையருடைய வர்த்தக லாபமெல்லாம் எத்தியோப்பியாவுடைய வர்த்தக லாபம், எகிப்தினுடைய வர்த்தக லாபம், சபையருடைய வர்த்தக லாபமெல்லாம் அவர்களை தாண்டி உன்னிடத்திற்கு வரும்னு போட்டிருக்கு. நம்ம என்னங்க எதிர்த்தாப்புல ஒருத்தன் கடையை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்புறம் அவன் காலி ஆகிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன், இல்லை. ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், ஃபஸ்ட்டு அந்த அம்மா அப்படியே எலுமிச்சை மரத்தை மந்திரிச்சு உருட்டி விடுது. அது தேங்காய் பழம் விற்கிற அம்மா. ஏதோ அது வச்சுருந்த மேடையிலேருந்து ஒரு எலுமிச்சை மலை உருண்டு இவர் கடைக்கு வந்துருச்சு. உடனே அது மந்திரிச்சு உருட்டி விடுது பாஷை. நம்ம பாருங்க, வேதம் சொல்லுது சர்ப்பங்களையும் தேள்களையும் என்னென்னமோ வசனம் மட்டும் படிச்சுக்கிறோம். ஆனால் ஒரு எலுமிச்சை மலை உருண்டு வந்தால், ஐயோ அப்பா எலுமிச்சை மலை உருண்டுட்டு வந்துருச்சு. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவன் காலியாகிறது வரைக்கும் விடுறதில்லை. காலியான பிறகு தான் நிம்மதி. அப்பா கடையை காலி பண்ணிட்டு போயிட்டான். நான் சொன்னேன், இல்லை, அவனை ரட்சின்னு சொல்லி ஜெபம்னு வேதம் சொல்லுது. ஏன் வியாபாரம் பெருகிற மாதிரி அவனுக்கும் பெருகட்டும். அவனுக்கு நான் இடையூறாக இருக்க விரும்பலை. அவனை ரட்சியும் கர்த்தாவே. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய ப்ரேயர்ஸை மாற்றி பாருங்களேன், வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை பார்ப்பீங்க. நம்ம ஜெபங்களை நிறைய சில நேரம் இந்த கல்வன் பண்ண மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா அவன் ரசிக்கப்படக்கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, என்னை மட்டும் ரசிங்க. இல்லைங்க, நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். இயேசு மிக அற்புதமாக ஜெபிக்கிறார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், இவர்களை ரட்சியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த நேரத்தில் ரொம்ப பிக் பெயின். நீங்கள் அந்த இடத்துல ஜெபமெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க, அழுகுதான் வரும் நமக்கெல்லாம். ஆனால் இயேசுக்கு ஜெபம் வந்திருக்கு. இயேசு ஜெபிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட சின்சியராக ஜெபிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஜெபிக்கவில்லை என்றால் அவரை ஆக்கினைக்கு உட்படுத்தின அத்தனை மனிதர்களும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவார்கள். இயேசு சொன்னார் பாருங்க, யூதாஸ் காரியத்துக்காக ரொம்ப பரிதவிக்கிறார். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ அவன் காட்டி கொடுத்ததனுடைய பலனை அவன் அனுபவிக்க போகிறான். அவன் மேல் தண்டனை வரப்போகுது.
அதனால தான் இயேசு சொல்றாரு, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அவனுக்கு ஐயோ, என்னை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு அதிக பாவம் உண்டுங்கிறாரு. அதனால தான் யூதாஸ் காரியத்தை வந்து நாண்டு கொண்டு தலைகளாக விழுந்து வயிறு வெடித்து இப்படி பல சுவிசேஷத்தில் பல விதமாக சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் அவன் நாண்டு கொண்டு தொங்கியிருப்பான். இங்கே இயேசு சிலுவையில் அடிக்கிற அறிவுரையிலே இருக்காங்க. யூதாஸ் போய் ஊருக்கு பக்கத்தில் தூக்கு போட்டு தொங்கியிருக்கான், எவனும் பார்க்கல. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, வயிறு பெருசாகி வெடித்து குடல்களெல்லாம் என்ன செய்யுது, சரிஞ்சு போய் அப்புறம் தான் பார்க்குறாங்க, என்னடா அங்கிட்டிருந்து நாற்றம் வருது அப்படின்னு போய் யூதாஸ் காரியத்தை பார்க்குறாங்க. அங்கே ஏசுநாவுடைய சீசரில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்ருக்கான், தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாங்க. சில கேட்பாங்க, அவன் தலைகளாக விழுந்து வயிறு வெடித்து செத்தான்னு போட்டிருக்கு. அவன் தலைகளாக விழுந்து குதித்து செத்தானா, வயிறு வெடித்து குடல் சரிஞ்சு செத்தானா, அல்லது அவன் தூக்கு போட்டு செத்தானா? நான் இதை அப்படியே செயின் பண்ணுறேன். அவன் தூக்கு போட்டான், பாடி ஊதிக்கிட்டே இருக்கு, வெயிட் அதிகமாகுது, கயிறு அந்து போகுது, அங்கே இருந்து உயரமாக வரும்போது தலைகீழ அவன் விழுகிறான், இப்போ வயிறு வெடிக்குது, செத்து போயிட்டான், குடல் சரிஞ்சு போச்சு, எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சா? ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷங்களுக்கு ஒவ்வொன்றும் விதமான ஆராய்ச்சி. அவன் இப்படி செத்தானா, அப்படி செத்தானா, என்ன செத்தான், குடல் வடிஞ்சு செத்தானா, தலைகளாக விழுந்து செத்தானா? எங்கோ செத்தான், அவ்வளோதான். அவனுக்கு அதிக பாவம் உண்டு, அவன் செத்து போயிட்டான், அவ்வளோதான். ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அவ்வளோதான். நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுது. நம்புங்க, வசனம் சொல்கிறத நம்புங்க, அவ்வளோதான், செத்துட்டான். ஆனால் இயேசு மற்ற யாரும் அந்த ஆக்கினை அடையாதபடி எல்லா மனுஷருக்காக என்ன பண்ணுறாரு, செபிக்கிறாரு. இப்போ இந்த சைடில் தொங்கணுமே ரட்சிப்பை கேட்டிருந்தானா, அந்த சைடில் தொங்கணுமே கேட்டிருந்தானா, 2 பேருமே இயேசுவால் பரதீசுக்கு அடைஞ்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. இதில் என்ன பெரிய வீடு தெரியுமா? இயேசு இப்போதாங்க மடிக்க போகிறாரு. இம்மிடியட்டாக காவல் வீட்டிலே போய் காவல் பண்ணப்பட வேண்டியவர்கள் அல்லது பாதாளத்தில் போய் வேதனை அடைய வேண்டியவர்கள், இவன் பாதாளத்துக்கு போகாதபடிக்கு இம்மிடியட்டாக இவன் பரதீசுக்கு போய் விடுகிறான். ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ரட்சிப்பு டக்குன்னு பிடிச்சிட்டான். இப்போ உடனே இயேசு சொல்லிட்டாரு, நீ இன்னைக்கே என்னால் என்ன செய்வனி, நேர பரதீசுக்கு போயிடுவப்போ இளைப்பாரு. மிகப்பெரிய சிலாக்கியம். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், இன்னொருத்தரும் இதே மாதிரி ஜெபித்ததை பார்க்குறோம். ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொலை செய்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கிறோம். ஸ்தேவானை வந்து கல்லறிகிறாங்க. சவுலும் அதற்கு சம்மதித்திருந்தான் என்று பார்க்கிறோம். எல்லாரையும் தூண்டிவிட்டு கல்லறிந்து கொலை செய்ய சொல்லி முதல் கல்லை எறிஞ்சவனே இந்த சவுலாக தான் இருந்திருப்பான். யார்? அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்த சவுல். அவன் தான் அவன் பெரிய கொலைபாதகன், அநேகரை துன்பப்படுத்தினவன் சவுல், அநேகருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவன் சவுல். அப்போ அந்த சவுல் வந்து ஸ்தேவானை கல்லறியும்படியாக அவன் வஸ்திரத்தெல்லாம் உறிஞ்சி வச்சுட்டு எல்லாம் கல்லறிங்கடான்னு சொல்லி அதை லீட் பண்ணதே சவுல் தான். அப்போ 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 58ஆம் வசனத்தில், அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையிலே அவனை கல்லறிந்தார்கள். பாருங்கள், கல்லறிகிறாங்க, செத்துருவோன்னு தெரியுது. அந்த சாகிற டைமில் கூட ஒரு ப்ரேயரை ஏறெடுக்கிறார். என்னென்னா, இப்போ இயேசு வந்து மரிக்கும்போது இன்னும் வருகிற நாட்கள் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். கடைசி அவரும் சொல்கிறார், பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு கதறி கூப்பிட்றாரு இல்லையா? அதே மாதிரி தான் கல்லறியும் பொழுது ஸ்தேவானும் கூப்பிட்றான், தேவனை நோக்கி சொல்கிறாரு. என்னென்னா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுறார், இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா இப்போ இந்த இரத்த சாட்சியாக மரிக்க போகிறான். ஸ்தேவான் பெரிய விசுவாச வீரன், பரிசுத்தாவின் வரங்களால் நிறைந்த மனுஷன். இவங்க எல்லாம் கல்லறிகிறாங்க.
அவன் பரலோகத்தை பார்க்கிறான், பரலோகம் திறந்திருக்கிறது, அங்கே மனுஷகுமாரன் நிற்கிறதை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான். சூப்பர் நேச்சுரலான ஒரு விசிட்டேஷனுக்குள்ளே போகிறான். ஒரு விஷன் அவனுக்கு காண்பிக்கப்படுது. இங்கே பூமியில் அவனை கல்லறிஞ்சிட்டு இருக்காங்க, அவனுடைய கண்கள் வானத்தை பார்க்கிறது, வானங்கள் திறந்திருக்குது. அவன் மனுஷகுமாரனை பார்க்குறான். 55 வசனம் சொல்லுது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்க, அவன் முதல்ல அந்த தரிசனத்தை பார்த்து சொல்றான், அங்கே பாருங்க, மேலே பாருங்க, அங்கே இயேசு நிற்கிறாரு, மனுஷகுமாரன் அங்கே நிற்கிறத நான் பார்க்குறேன், வானம் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க எல்லாம் கூக்குரலிட்டு, இந்த இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்கிற இவன் இயேசு மேலே நின்றுட்டு இருக்காருங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கல் எறிந்து அவனை கொழுது கொள்கிறாங்க, கொலை செய்யும்படியாக முயற்சிக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். எல்லாரும் கல்லறிகிறாங்க. கல்லறியும் பொழுது அவன் இன்னொரு ப்ரேயர் பண்ணுறான் பாருங்களேன். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவன் லைஃப்பை முடிச்சுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபம் பண்ணான் பாருங்கள். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, இந்த ஜெபம் கேட்கப்பட்டதனுடைய விளைவு தான் அடுத்த 9ஆம் அதிகாரத்தில் சவுல் எவன் வஸ்திரங்களை பாதுகாத்து கொண்டிருந்தானோ அந்த சவுலை தேவன் பிடிக்கிறார். பரிசுத்தவான்கள் கொலை செய்கிறதுக்கு நீ காரணமாக இருக்கியா, இங்கே வா, உன்னையவே நான் பிடிக்கிறேன், உன்னையவே மாற்றுறேன், உன்னையே என்னுடைய ஊழியக்காரன் நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வு நடந்ததுக்கு காரணம் ஸ்தேவானுடைய ஜெபம். ஆகவே இந்த நாட்களில் வேதனைகளுக்கு மத்தியில் வேதனைப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அவங்க உங்களை வேதனைப்படுத்தலாம், ஆனால் அவர்கள் சுவிசேஷத்துக்காக வேதனைகளை சுமக்கிற மனிதர்களாய் மாறுவார்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம்.